எமதினிய மாணவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஒரு உதாரண ஜாதகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த உதாரண ஜாதகத்தில் 12 பாவங்களினுடைய ஆய்வு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலிலே முதல் பாவம் எதை குறிக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். முதல் பாவத்தை குறிக்கக்கூடியது முதல்ல ஒருவருடைய ஆயுள், ஜாதகருடைய நிறம், உருவம் எப்படி இருக்கும், அவருடைய உயரம் எந்த மாதிரி இருப்பார், குள்ளமா உயரமா நீட்டையா குட்டையா அந்த மாதிரி. அப்புறம் குணங்கள் நல்ல குணங்களாக இருக்குமா தீய குணங்களாக இருக்குமா அப்படி கண்டுபிடிக்கலாம். உடல் நலம் எப்படி இருக்கும், அவரது உயர்நிலை எப்படி இருக்கும், தாழ்ந்த நிலை எப்படி இருக்கும், தலையை மட்டும் தனியாக ஆராய்ச்சி பண்ணி அது எப்படி இருக்கும். அப்புறம் தனம்னா செல்வம் எப்படி இருக்கும், நிறைய செல்வம் இருக்குமா கம்மியாக செல்வம் இருக்குமா. அப்புறம் அணிகலன்கள், அதான் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, அதுக்கு தான் இந்த குறிக்கிறது முதல் பாவம். அடுத்தது மனக்கவலைகள், புகழ் பெறுவாரா அல்லது நிலையான புகழ் பெறுவாரா அல்லது அப்பப்போ புகழ் பெறுவாரான்ற பற்றி. அப்புறம் சந்தோஷம் மகிழ்ச்சி எப்படி இருக்கும், ஆச்சாரம் உள்ளவராக இருப்பாரா அனுஷ்டானம் உள்ளவராக இருப்பாரான்னு ஆராயிறது. அப்புறம் ஜீவனம் எப்படி இருக்கும், தூக்கம் எப்படி வரும் அதான் உறக்கம். அப்புறம் தொழில் எப்படி இருக்கும், கல்வி வகையில் எந்த விதமான கல்வி அதாவது படிப்பார் நல்லா வரும். அப்புறம் தலைமை பொறுப்பு அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அவருடைய எண்ணோட்டங்கள் எப்படி இருக்கும், அவருடைய சுகவாழ்வு எப்படி இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் முதல் பாவத்தை பார்க்கலாம். இப்போ முதல்ல என்ன பார்க்கணுன்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே லக்னாதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த லக்னாதிபதி பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் குரு லக்னாதிபதி குருவாக இருக்கிறதுனால குருவோட தாக்கம் வாழ்க்கை முழுவதும் இருக்கும். அடுத்தது லக்னம் பலமா இல்லையான்னு பார்க்கணும். இது லக்னாதிபதி குரு எது இருக்குது, 7 இருக்குது, அதாவது கேந்திரஸ்தானத்தினால் 7 இருப்பதால் லக்னம் பலம் பெறுகிறது. அடுத்தது லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்குறோம். லக்னத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உதாரண ஜாதகத்தில் கிரகங்கள் எதுவும் இல்லை. சரி, அடுத்தது லக்னத்தை யார் பார்க்குறாங்கன்னு பார்க்கணும். இதை பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தை குரு பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாரு. அப்போ குரு பார்க்கின் கோடு நன்மை. அப்போ குரு பார்க்கும்போது அந்த பாவத்திற்கு நன்மை கிடைக்கும். செவ்வாய் பார்க்கும்போது என்ன ஏற்படும், செவ்வாய் பார்வையுடைய லக்னத்துக்கு போகிறதுனால டிலே தாமதம் ஏற்படும், தடை ஏற்படும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ஏற்படும். சரி, இதை வச்சு எப்படி பலன் சொல்லலான்னு பார்க்கலாம். எப்பயுமே முதல் எடுத்த உடனே ஆயில் பார்க்க போகிறோம். அந்த ஆயிலில் இந்த ஜாதகருக்கு தீர்க்காயில் உண்டு. ரைட், ஓகே. அடுத்தது நிறம் எப்படி இருக்கும், இவர் பொன்னிறத்தை உடையவராக இருப்பார். சரி, அடுத்தது உருவம் வந்து எப்படி இருக்குன்னா ஒல்லியாக இருப்பாரா குண்டாக இருப்பாரானா குண்டாக இருப்பார், சற்று குண்டாக இருப்பார், அதாவது ரொம்ப குண்டு இல்லை சற்று குண்டாக இருப்பார். அடுத்தது உயரம் எப்படின்னா நெட்டையானவரா குட்டையானவரா குள்ளமாக இருப்பார். இவருடைய குணம் எப்படி இருக்கும், நல்ல குணமா தீய குணம் கொண்டவரா அப்படின்னு பார்த்தா இவர் வந்து இந்த ஜாதகர் நல்ல குணம் கொண்டவராக இருப்பார். உடல் நலம் பார்த்திங்கன்னா இது வந்து நீண்ட கால நோய் எதுவுமே வராது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நிறைய நோயெல்லாம் நீண்ட காலமாக வர ஜாதகங்களாக இருக்குது. ஆனால் இந்த ஜாதகம் வந்து நீண்ட கால நோய் வராது. அதாவது அப்பப்போ வரும் போகும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அடுத்து உயரம், அதாவது உயர்ந்த நிலை எப்படி இருக்குது, அவருடைய ஸ்டேஜின் பேர். அதாவது டக்குன்னு ஏறுவாங்களா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயருவாங்களா அப்படின்னா இது சற்று தாமதமாக தான் அமைவார். அதான். அப்புறம் தலையில் வந்து சிறு காயம் ஏற்பட வாய்ப்புண்டு. அடுத்து செல்வம் தனம் கண்டிப்பாக இவருக்கு உண்டு. அடுத்து பொன் பொருள் ஆபரண சேர்க்கை எப்படின்னா கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மனத்தில் கவலை வந்து ஏற்படலாம். புகழ்ச்சி அனைவரும் புகழக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அப்புறம் சந்தோஷம் மகிழ்ச்சின்னு சொல்கிறேன், அது எப்படி இருக்கும், எப்படி மகிழ்ச்சியாக இருப்பார். ஆச்சாரம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரமாக இருப்பார். ஆச்சாரம் என்ன, கடவுள் பக்தி இது எல்லாம், அப்போ கடவுள் பக்தியாக தான் இருப்பார். ஜீவனம் நல்ல விதமாக ஜீவனம் நடக்கும். அடுத்தது தூக்கம், மனுஷனுக்கு முக்கியமே அதுதான், உறக்கம் தூக்கம். சற்று படுத்தவங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா படுத்தவொன்னே தூங்கிடுவாங்க. ஆனால் இவர் வந்து அப்படி கிடையாது, படுத்து சற்று நேரம் கழித்த பிறகு தான் தூக்குவார் இந்த லக்னத்தார். தொழிலில் எப்படி வளர்ச்சி இருக்கும் அப்படின்னா நிதானமாக தாமதமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே போகும்.
அதான் முதல்ல தாமதம், அப்புறம் பின்பு வளர்ச்சி. அடுத்து கல்வி. கல்வியும் அப்படி தான், ஆர்வம் அவர்கிட்ட இருக்கும். ஆனால் கல்வியை பார்த்தீங்கன்னா தாமதமான கல்வி கிடைக்கும், ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். அடுத்து தலைமை பொறுப்பு. அதாவது முதல்ல வந்து எடுத்தோடனே தலைமை பொறுப்பு கிடைக்காது, தாமதமாகி பின்பு வளர்ச்சி ஏற்படும். எண்ண ஓட்டம். அவர் உள்ளத்தில் எப்போ எப்படி இருக்குன்னா நல்ல எண்ணங்களே உண்டு, தீ எண்ணங்களே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. வாழ்வு எப்படி இருக்குன்னா சுகமாக சற்று தாமதமாக சுகம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.